வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டெட்டு 2025 நவம்பர் 15-16 தேர்வுகள் நடைபெற்று முடிந்ததுங்க. ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட்டு எப்போ தான் வரும்? ஸோ தேர்வு முடிவுகள் ஏன் இவ்வளவு தாமதமாகுது? எல்லாருமே எதிர்பார்த்தாங்க டிசம்பர் இறுதிக்குள்ளாரையே முடிவுகள் வந்துடும் அப்படின்றது. ஆனால் வரலை. ஸோ ஜனவரி முதல் வாரத்தில் வரும்ன்ட்டு எல்லாரோடைய எதிர்பார்ப்பும் தற்சமயம் இருக்குது. வழக்கம் போல் 1.5 மாதம் ஆச்சு. வழக்கத்தை விட அதிகமான கால தாமதம். ஏன்னா இந்த டெட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு. இதை ஆண்டுக்கு 3 முறை நடத்தணும். அதில் சிறப்பு டெட்டை 3 முறை கொடுக்கணும். ஸோ ஆண்டுக்கு 6 டெட் தேர்வுகள் நடத்தப்படணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. ஆனால் ஆண்டுக்கு ஒரு டெட்டு நடத்தியே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ வாக்குறுதி அளிக்கப்பட்ட காலக்கெடு தவறியது. டிசம்பர் இறுதிக்குள்ளார ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ட்டு டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டது. ஸோ முந்தைய தேர்வுகளிலுமே இதே நிலை தான். இதற்கு முன்பு நடைபெற்ற பிஜேடிஆர்பியுடைய முடிவுகளிலும் இதே போன்ற தாமதம் தான் ஏற்பட்டது. ஸோ இந்த தாமதத்திற்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் போராடிட்டுருக்காங்க. முடிவுகள் இதனாலேயே தாமதமாயிட்டிருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பும் கவலைகளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு அந்த தகுதி தேர்வு எழுதி முடித்த ஆசிரியர்கள் அடுத்த கட்டத்துக்கு எதுவுமே பிஓக்கு படிக்கலாமா, யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா, எதுவுமே அவங்க பார்த்திங்கன்னா ரெடியாக முடியல. ஸோ இந்த தேர்வு முடிவுகளை பொறுத்தே அடுத்த கட்டத்துக்கு என்ன படிக்கலாம் என்பதை ஆசிரியர்கள் தீர்மானிக்க முடியும் என்பதால் அவர்கள் எல்லாமே குழப்பத்தில் ஆழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ 1.5 மாத காத்திருப்பு. ஆசிரியர்கள் சுமார் 1.5 மாதங்களாக தேர்ச்சி பெறுவோமோ இல்லையா என்ற பதட்டத்துடன் காத்திருக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த டெட்டு பேப்பர் 2ல் 145 கொஸ்டின் தப்பு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் ஃபைனலைஸ் பண்ணும் அப்படின்றது. ஆனால் இன்னும் எதுவுமே பண்ணலை. இதனால் பார்த்திங்கன்னா கருணை மதிப்பெண்கள் ஒவ்வொரு பேப்பர்லையுமே பார்த்திங்கன்னா 5லிருந்து 10 மதிப்பெண்கள் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் ஒவ்வொரு பேப்பர்லையுமே வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் இவ்வளோ வழங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து என்ன? ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி முதல் வாரத்தில், அதாவது 2, 3, 4 இந்த தேதிகளில் நிச்சயமாக டெட் தேர்வுடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்திருக்கு. ஸோ ஜனவரி முதல் வாரத்தில் தான் வெளியாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லைனா பொங்கல் வந்துடும், 3வது வாரத்தில் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெட் தேர்வுடைய முடிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய இணையதளத்தில் மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நான் சொல்கிறேன், இந்த டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள், தகுதி மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களில் 75 இருக்குது, தமிழகத்தில் 82 இருக்குது. இதை குறைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்கிறார்கள். எல்லோர் தரப்பிலும் டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லார் தரப்பிலுமே இந்த டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்கு. ஸோ கோரிக்கைகளுக்கு ஏற்றாற்போல் டெட் தேர்வில் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்களே. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம் டெட் தேர்வில் என்ன முடிவுகள் நமக்கு எட்டப்படும் அப்படின்றத. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான இந்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.